வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இஃப் ஃபங்ஷன யூஸ் பண்றது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இஃப் ஃபங்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு டேட்டாவ நம்ம வந்துட்டு இது இருந்தா ஒரு இது ஆன்ஸர் குடு, இல்லன்னா இன்னொரு ஆன்ஸர் குடு அப்படின்னு சொல்றதுக்கு தான். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது 56ன்னு இருக்கு. இப்ப வந்துட்டு எனக்கு டார்கெட் வந்துட்டு 65. 65க்கு கம்மியா இருந்தா பிலோ 65ன்னு குடுக்கணும். 65க்கு மேலயும் ஈக்குவலா இருந்தா எபோவ் 65ன்னு குடுக்கணும் அப்படின்றதுக்கு தான். இத எப்படி கொண்டு வரலாம்னா, ஈக்குவல் டூ இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபார்முலா செலக்ட் பண்ணிட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னா என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது செலக்ட் பண்றேன். இந்த டேட்டா வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65 அப்படி இருந்ததுன்னா எபோவ் 65 அப்படின்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் வந்துட்டு நம்ம டைரக்டா ஒரு வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்கணும். அப்பதான் அந்த வேல்யூ கன்சிடர் பண்ணி கொடுக்கும். இல்லைன்னா ஃபார்முலா எரர் வந்துடும். ஸோ இது வந்துட்டு இல்லைன்னா பிலோ 65ன்னு கொடுக்கணும்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிஷன் கொடுத்தாச்சு. கண்டிஷன் கொடுத்தது இப்படியே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நான் ட்ராக் பண்றேன். ஸோ இப்போ எதெல்லாம் எபோவ் 65 இருக்கு, எதெல்லாம் பிலோ 65 இருக்குன்னு அப்படின்னு கொடுத்துரும். அவ்வளவுதான். யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நன்றி.